எங்கள் மீட்பற்றும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த லென்த் நாட்கள் இருப்பதப்படினாலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்ற பாடுகள், அவர் எங்களுக்காக சிந்தின ரத்தம், எங்களுக்காக சகித்த வேதனைகள், துன்பங்கள், இவைகள்லாம் தியானிக்க வேண்டும். வெறுமனே லென்த் நாட்களில் மட்டுமல்ல, அனுதினமும் நாங்கள் தியானிக்க வேணும். அப்பதான் ஏன் ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக ஜீவனை விட்டார் என்பதை புரிந்து அறிந்து பரிசுத்தமாய் வாழ்வோம். வெறுமனே இந்த லென்த் நாட்களில் மட்டும் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து விடுவதல்ல, ஆனால் அதிகமாக இந்த லென்த் நாட்களிலே நீங்கள் ஆண்டவரை குறித்து தியானிக்கணும். வருகிற நாட்களிலும் கூட இங்கே பிரசங்கிக்கிறவர்கள், வேர்ஷிப் செய்கிறவர்கள் இந்த லென்த் செய்திகளை கொண்டு ஆண்டவருடைய பாடுகளை பற்றி, சிலுவையை பற்றி, இரத்தங்களை பற்றி அனைத்து பிரசங்கங்கள் எடுங்க. வேர்ஷிப் செய்கிறவங்க அதுக்குரிய பாடலிருந்து ஆண்டவர் உண்மையாய் எங்களுக்காக பட்ட பாடுகளை தியானித்து தேவ நாமத்தை மகிழ்ப்படுத்துமாக. இந்த நாளிலும் தியானத்துக்கு உதவியாக யோபு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோபு 16:18. பூமியே, என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாது இருப்பதாக. ஆமென். பூமியே, என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாது இருப்பதாக. இந்த நாளிலும் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தினாலே எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று இது ஒரு பெரிய செய்தி. இன்னைக்கு 3 இடத்தில் அவர் ரத்தம் சிந்தினதும் எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாசம் மற்ற 3 இடங்கள் அவர் சிந்த ரத்தம் அல்ல கிடைக்கும் ஆசீர்வாதங்களை தியானிக்க போகிறோம். நாம் வாழ்கிற இந்த பூமி தேவ பிள்ளைகளே இரத்தக்கரை படிந்தது. பாருங்க, ஜாதி கலவரங்கள், இன கலவரங்கள், ஆயிரமான யுத்தங்கள் நாங்கள் பார்க்கிறோம். இப்போது கூட இந்த காலையில கூட இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்த்து ஈரானுக்கு எதிராக போர் விமானங்களை போட்டு குண்டுகள் பொழிகின்றன. ஈரான் மிஷல் அளிக்கின்றது, இஸ்ரேலுகளுக்கு உக்ரைன் யுத்தம் நடக்கின்றது. இன்று நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு 60 செகண்டுக்கும் 60 நொடிகளுக்கு ஒரு ரத்தம் சிந்தி இந்த பூமியிலே மறிக்கிறார். அப்படி இந்த இரத்தக்கார படித்த இந்த பூமி முதலாம் உலக யுத்தத்தின் போது ஆயிரக்கணக்கான போர்கள் மறைத்து போனார்கள். 2ஆம் உலக யுத்தத்தின் போது லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 6.5 65 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்ட ரத்தம் சிந்தி மறைத்தார்கள். இப்படி லட்சக்கணக்கான இந்த பூமியிலே ரத்தம் சந்தி இருக்க ஒரு ரத்தத்தை குறித்து பரலோக மரணி சொல்வது என்னது? பூமியே, உன் ரத்தத்தை மூடி போடாது. இந்த மற்ற ரத்தங்கள் எல்லாம் பாருங்க, இந்த காலத்தின் சுழற்சியால் மூடி போடுவிட்டது. ஆனால் மூடப்படக்கூடாத வல்லமையில ஒரு ரத்தம் உண்டு. ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. பாருங்க, தேவகுமாரன் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்து அவருடைய வெளியேற பெற்ற குற்றமற்ற மாசற்ற பரிசுத்த ரத்தத்தை எனக்காக உங்களுக்காக சிந்தி கொடுத்தார். எதற்காக? என்னையும் உங்களை ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் விடியிலிருந்தும் விடுதலையாக்குவதற்காக. அந்த ரத்தத்தை யாராலையும் முடிவிட முடியாது. இயேசு கிறிஸ்து என்னென்ன ரத்தத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கின்றதோ, அவர் எதற்காக இந்த பூமியிலே ரத்தம் சிந்தினாரோ அது நிறைவரை வரையும் அவருடைய ரத்தத்தை யாராலையும் மூட முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றது? ரத்தத்தை பத்தி இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டி, இப்போதும் அடிக்கப்பட்ட வண்ணமனாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினவராய் இருக்கிறார். பூமியிலே மற்றவர்கள் சிந்தின ரத்தத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒன்றுதான் பரிசுத்தம் உள்ள ரத்தம், பாவ மன்னிப்பை உண்டாக்கும் ரத்தம், மீட்பை உண்டு பண்ணும் ரத்தம். அது மட்டுமல்ல, சாத்தானை நசுக்கி எங்களுக்கு ஜெயம் அளித்த ரத்தம். அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம், பாவ மன்னிப்ப, மீட்ப, பிசாசின் தலையை நசுக்கி வெற்றி ஜெயம் அளித்த ரத்தம். பாருங்க, பரலோகத்தில் என்ன இருக்கு? பரிசுத்தம் இருக்கு, ஆனா ரத்தம் இல்ல. வசனம் என்ன சொல்லுகின்றது? மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை. ஆனால் பூமியில ரத்தம் இருக்கின்றது, பரிசுத்தம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரலோக பரிசுத்தமும் பூமிக்குடைய ரத்தத்தோடு வந்தார். மனுஷகுமாரன் தேவகுமாரனாய் வந்தார். அவர் சிந்தின ரத்தத்தை யாராலையும் மூடிவிட முடியாது. இந்த ரத்தத்தை குறித்து நீங்க தெரிஞ்சு கொள்ளனா, டாக்டர்கள் அநேக இது சொல்லுவாங்க. பாருங்க, சிகப்பு அணுக்கள் எங்க ரத்தத்தில் இருக்கின்றது.
அது என்ன செய்கின்றது? நாங்கள் சாப்பிடுற சாப்பாடை எல்லா பகுதிகளுக்கும் அத்தான் வழிநடத்தி செய்யும். வெள்ள அணுக்கள் இருக்கின்றது. அது ஒரு போரினர் போல நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுகிறது அந்த வெள்ள அணுக்கள். பிளஸ்மா சொல்லி ஒன்று இருக்கின்றது. எங்களை கை வெட்டுப்பட்டு ரத்தம் போக்குறது அத்தான் உரைய வைக்கும். அந்த பிளஸ்மா ரத்தம் போக்க இன்னும் ஈபோட்டின்கள், தாதுக்கள், அணுக்கள் நிறைய இருக்கின்றன. இன்னும் அந்த மூதாதையர்கள், எங்களுடைய தாத்தா பாட்டி அப்படி வருகின்ற சில மரபணுக்கள் இருக்கின்ற அவர்கள் ஆஸ்மா, சுகர் போன்ற வியாதிகளை கொண்டு வர ரத்தம் தான். ஆனா நான் பொதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தியானித்தாலும் ஏன், எதற்காக, எப்படி அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை தியானிக்கணும் தேவ பிள்ளைகளே. அதுதான் எங்கள் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ரத்தம் சிந்தினா 3 விதமா பிரிக்கலாம். சிலுவைக்கு முன்பாக சிந்தின ரத்தம், சிலுவை பாதையில் சிந்தின ரத்தம், சிலுவையில் சிந்தின ரத்தம். 3 விதமா பிரிக்கலாம். இதுக்கு சிலுவைக்கு முன்பாக சிந்தினார் ரத்தம், அவர் சிலுவை பாதையிலே ரத்தம் சிந்தினார், சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். முதலாவது லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. முதலாவது அவர் ரத்தம் சிந்தின இடம் கெத்சமனே தோட்டத்தில் ரத்தம் சிந்தினோம். முதல் ரத்தம் சிந்த பிலாத்தின் அரண்மனையில் அல்ல, சிலுவையில் அல்ல, சிலுவை பாதையில் அல்ல, கெத்சமனே தோட்டத்தில் முதல் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். கெத்சமனே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எண்ணெய் செக்கு. எப்படி அந்த செக்கிலே ஒளிய விதைகளை போட்டு அரைக்கும் போது அந்த விதைகள் அப்படியே நொறுக்கப்பட்டு எண்ணெய் வருவது போலத்தான் அந்த கெத்சமனே தோட்டத்தின் ஆண்டவரின் ஆத்மா வியாகுலப்பட்டது. ஏன்? அன்றைக்கு இந்த முழு உலகத்தின் பாவங்கள், என்னுடைய உங்களுடைய இனி பிறக்க போக பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகள், இந்த முழு உலகத்தின் பாவங்களும் என் ஆண்டவர் மேல் சுமக்க 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 அந்த கொஞ்ச நேரம் என் பிதாவின் முகம் மறைக்கப்படுது. ஆண்டவரால் தாங்க முடியவில்லை. அவ்வளோ முழு உலகத்தின் பாவங்களும் என் ஆண்டோட மீது சுமக்க சுமக்க ஆண்டோட தாங்க முடியவில்லை. அத மற்றவர்கள் அடித்து ஆண்டோட ரத்தத்தை எடுப்பதற்கு முன்பாக ஏன் தன் கரத்தினால் படைத்த மனிதன் அவரை அடித்து அவருடைய ரத்தத்தை எடுப்பதற்கு முன்பாக என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் ரத்தம் தெரிந்து கொடுத்தார். அவங்களுடைய ஆன்மா பாடுகளை குறித்து பார்க்கலாம். அங்க உள்ள நெருங்கி ஒரு ஜெபத்தை பார்க்கிறார். என்ன சொல்றார்? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துரைகள் தலையில் விழுந்தன. எவ்வளவு வேதனை இருப்பார் தேவப்பிள்ளைகள், எவ்வளவாய் இருந்ததுப்பா. அவர் படைத்த பிள்ளைகள், அவர் உருவாக்கிய மனிதர்கள், எல்லாத்திலே பாவங்களும் அவர் மேல் சுமக்க 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 அந்த பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட வேதனை தாங்க முடியாமல் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கும் பாருங்க. அப்படியே அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு விவரிச்சிருக்க ஆண்டுகள் பாடுகள் கொடுத்து அது ஒரு வியாதி வந்து ஆண்டோட நரம்பெல்லாம் உடைச்சு அப்படியே பெருந்துளிகளா வந்தது. அந்த இடத்துக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உள்ளத்தை ஊட்டி ஜெபிக்கிறார். அப்படி அப்படியே அந்த உள்ளத்தை கண்ணீரை ஊட்டுகிறார். ரத்தத்தை வேர்வை தூர ஊற்றினார், தன் ஆத்மாவை ஊற்றினார், நாமத்தை ஊற்றினார். அது மட்டுமல்ல, அவருடைய ரத்தத்தை வெளியேறப்பட்ட குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை ஊற்றினார். ஆத்ம வியாகுலத்தோடு அந்த சிந்தின ரத்தத்தை இந்த பூமி மூடி போடக்கூடாது. ஜெபிக்கும் போது அவர் ரத்தம் சிந்தினபடினாலே அந்த ரத்த பெருந்துளிகள் எங்க உள்ளத்தில் விழும்போது அதனால் எங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கிற ஆசீர்வாதம்? பிள்ளைகளை ஜெபிக்க முடியாமல் இருக்கிற இருளின் அந்தகாரங்கள் எல்லாம் அகல்கின்றன. இந்த அநேகருக்கு எங்களுக்கு ஜெபிக்க முடியாமல் இருக்க தடைகள், உலக தடைகளா இருக்கலாம், சத்துரு கொண்டு வர தடைகளா இருக்கலாம், உலக கவலைகளா இருக்கலாம். அந்த அந்தகார தடைகள் எல்லாம் அந்த ரத்தம் கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் வியாகுலத்தோடு ஜெபித்த போது சிந்த ரத்தம் எங்களுக்குள்ள ஜெபிக்க முடியாத எல்லா தடைகளையும் மூடிட்டு போடுகின்றது. அது என்ன செய்ய ரத்தம் எங்களுக்குள்ள ஜெப ஆவியை, மண்டட்ட ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை கொடுக்கும். எங்களை ஒரு ஜெப வீரராய் மாற்றுகிறது. மனித ரத்தத்தில் ஒரு பெரிய ரகசியம் உண்டு பிள்ளைகளே. மனித ரத்தமும் மிருக ரத்தமும் வித்தியாசம் இருக்கின்றது. ஏன் தெரியுமா? மனித ரத்தத்துக்கு சத்தம் இருக்கின்றது, மொழி இருக்கின்றது, குரல் இருக்கின்றது. அந்த ரத்தம் என்ன செய்கின்றது? பூமியிலிருந்து பரலோகம் வரை எட்டுகிறது. ஏன்னா இந்த முதல் உலகத்தில் ரத்தம் சிந்தின மனிதன் யாரு? ஆபேல்.
அந்த சொந்த சகோதரனால் ஈவு இரக்கமின்றி கொலை செய்யப்பட்டான். அவனுடைய ரத்தத்தை மூடலாம் என சகோதரன் காயின் நினைத்தான். ஆனால் அவனுடைய ரத்தத்தின் சத்தம், அந்த குரல் பரலோகத்துக்கு எட்டினது. கர்த்தர் பூமிக்கு வந்து அவன் என்ன செய்தான்? உன்னுடைய சகோதர ரத்தம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 4:10. ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரிய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென். உன் சகோதரி ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ரத்தத்துக்கு மொழி உண்டு, குரல் உண்டு, சத்தம் இருக்கின்றது. பலிகளிலே கொடிய பலி, இரத்த பலி, பெரிய கரைகளிலே பெரிய கரை, இரத்த கரை. இந்த அநேக ரத்தத்தின் அருகே நின்று சூழலைப்பார்கள், வீர சபதம் விடுவார்கள், ரத்தத்தை நெற்றியெல்லாம் பூச்சிக்கொள்வார்கள். ஆனா எந்த டாக்டர்களுக்கும், எந்த விஞ்ஞானிகளுக்கும், எந்த வேத ஆசீர்வாதிகளுக்கும் தெரியாத மாபெரும் அவசியம் உண்டு. இறைவன் படைத்த மனிதரின் ஒவ்வொரு இரத்த துளியும் தான் படைத்த தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற தேவர்களே. அது எதற்காக? பழி வாங்கப்படி செய்ய கூப்பிடுகின்ற இரத்த பலி என்ன சொல்ல வேதம்? 7 பலி பழி வாங்க. ஆனால் ஆபேல் ரத்தம் என்ன சொல்லி கூப்பிட்டு இருக்கும்? பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் என்ன? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, ஜீவனுக்கு ஜீவன், ரத்தத்துக்கு ரத்தம். அங்க மன்னிப்புக்கு பழைய ஏற்பாட்டுல இடமே இல்லை. நிச்சயமா தன் சகோதரனை பழி வாங்கும்படியாய் பேசியிருக்கோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்த பவுலடிகள் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் ஆபேல் ரத்தத்தை கொடுத்து ஒப்பிடுன்னு சொன்னா, ஆபேலின் ரத்தம் பேசுறது பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவைகளையே பேசினது என்று சொன்னார். ஆகவே தேவ பிள்ளைகளே, எடுத்து வாசிப்போம் அந்த வசனத்தை. எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் நன்மையானவைகளை பேசுது. இயேசுக்கு சிலுவை சிந்தின போது இவர் என்ன சொல்றார்? அந்த கல்வாரி சிலுவையிலே அவமானப்படுத்தினார்கள், நிந்திரைப்படுத்தினார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். அவருடைய ஒவ்வொரு அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது என் ஆண்டவருடைய ஒவ்வொரு இருதய துடிப்பு என்ன தெரியுமா? அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு தெரியும், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு பிரசங்கித்துக் கொண்டு வர்ஷிப் செய்து கொண்டு எல்லோரும் பொய்க்கு எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு, எல்லாரும் சொல்லல, அநேகர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதான் இப்பயும் பிதா சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார். இன்று திருச்சபைகளை பாருங்க, திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்கிறார்கள், சாட்சியாக திருவிருந்தை அப்பத்தை எடுக்கிறார்கள். ஆனால் உள்ளத்திலே பொறாமை, எரிச்சல், கசப்பு, ஒருவருக்கு ஒருவர் பேசுறது இல்லை, ஒவ்வொருவருக்கு கை கொடுக்கறதுல சந்தோஷம் இல்லை. சபைகளுக்கு போனால் இருட்டாக இருக்கின்றது, இருதயங்கள் அடைப்பட்டு இருக்கின்றது. நான் பெரியவன், நீ பெரியவன் என்று போற்றி இந்த உண்மையுள்ள கிறிஸ்தவர்களை காண முடியாதது இருக்கின்றது. அதான் ஆண்டவருக்கு தெரியும். அதான் அந்த வருத்தத்தோடு அன்னைக்கு மட்டுமல்ல, அன்னைக்கு நிந்தித்தவர்கள் மட்டும் இப்ப நடக்க போது ஆண்டோடைய கண்கள் கண்டன திக்கரசன் கண்கள். அதான் சொன்ன, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னதென்று அறியாது செய்கிறார்கள். இந்த திருச்சபைகளை கூட என்ன அறியாமல், வேதத்தை அறியாமல் இந்த எல்லாமே கிறிஸ்தவம் அழிந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. ஏதோ கிறிஸ்தவம் விளையாட்டு என்று இந்த அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இல்ல தேவ பிள்ளைகளே, உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு என்ன பொறுத்தவரையில உண்மையா இருந்தா நான் திருச்சபைக்கு வந்திருக்கோம், நான் வீட்டுல உலகத்துக்கே போயிருக்கோம். சின்ன சின்ன காரியமா இருந்தோம். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும். நாங்க எக்ஸாம் செய்யறோம், பாஸ்டர் பார்க்கிறாரு இல்ல, கொப்பி வச்சு மட்டும் பார்த்து எழுதணும். ஆனா பிசாசு பார்க்கிறான், ஆவியானவரும் பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்து கொண்டு பாஸ்டர் பார்க்கல, ஆண்டவர் பார்க்கிறாரு. சாபமா மாறிடும் தேவ பிள்ளைகளே. ஆண்டவருக்கு விரோதமா பரிசுத்த பாஸ்டர் சொல்கிறார், உங்களை பரிசுத்தாவியார் கண்காணிக்கிறார் என்று. பரிசுத்தாவியாருக்கு நாங்கள் என்ன சார் செஞ்சால் அது இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. உண்மை உள்ளவராக இருக்கணும் எல்லா காலத்திலையும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் சிலுவையிலே, பிதாவே இவர்களை மன்னி, இவர் சேர்ந்தது அறியாது என்றார். சில வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், அந்த சிலுவையிலே தொங்குன 6 மணி நேரமும் இவர்களை மன்னியும் மன்னியும் என்று ஆண்டவர் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்.
சில ஈப்ரு பைபிள்கள்ல ஈப்ரு புத்தகங்கள்ல இருக்கின்ற 6 மணி நேரம் என ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே இரத்தம் சிந்தி கொண்டிருந்தபடியால் அவருடைய இரத்தம் பிதாவை நோக்கி என்ன சொல்லியிருக்கோம்? பிதாவே பிள்ளைகளை ஜெபங்களாய் மாற்றும், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும் என்று கதறி இருப்பார். இன்றைக்கு எத்தனை பேர் நாங்க சொல்ல முடியும் தேவ பிள்ளைகளை? இன்னைக்கு நாங்க பெரிய எல்லோருக்கும் பிரசங்கை செய்யலாம், ஊழியம் செய்யலாம், பெரிய போதகராக இருக்கலாம், எல்லாமே செய்யலாம், இருக்கலாம், சபையில மூப்பராக. எங்க ஜெப வாழ்க்கை உண்மையா இருக்கிறோமா? சாசு வந்து பிரசங்கிப்பான், வெளியாட்கள் சொன்னாலும் பைபிளை பார்த்து பிரசங்கிட்டு பிரசங்கிக்கிறது வேலை இல்லை, ஊழியம் செய்யற வேலை இல்லை. உண்மையா நாங்க ஜெபிக்கிறோமா? அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் பலத்த சத்தத்தோடு அவர் கதறி இருக்கணும். அவர் விண்ணப்பம் பண்ணினார், தன்னுடைய ஆத்மா மக ஜெபம் பண்ணினார். முகப்பிலிருந்து பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாக நீங்க படி செய்யும், ஆனால் என் சித்தத்தின் படி உங்களுடைய சித்தத்தின் படி என்று சொன்னார். பிள்ளைகளே, அவர் ரத்தம் சிந்தி கொண்டு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, செபித்து கொண்டு ரத்தம் சிந்தி உடம்புல போகுது, செபித்து கொண்டு இருக்கிறார், வியாகுலப்படுகிறார், தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஆத்மா வியாகுலம் அடிக்கிறது. ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பார்க்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை. அங்கு நித்திர மயக்கத்தோடு ஜெபிக்காமல் இருந்த சீசரை பார்த்து என்னோடு சொல்லுகிறார், என்னோடு ஒரு மணித்தியாலமாவது விட்டு ஜெபிக்க கூடாதா? எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பார் ஆண்டவர். அன்றைக்கு தன் சீடர் பேதுரு அவர்களை பார்த்த ஆண்டவர் இந்த நம்மையும் பார்த்திருப்பார். ஏன்னா அவர் தீர்க்க தரிசன கண்கள் பார்த்திருக்கும் தேவ. ஒரு மணி நேரமாக சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலங்கள், 1440 நிமிடங்கள், 86,400 நொடிகள் கொடுத்திருக்காங்க. ஒரு நேரமாவது சார் ஆண்டவருக்கு எல்லாம் தசம்பா கொடுக்கணும். 2 மணித்தியாலம் 24 நிமிடங்கள், அது தேவையில்லை. 1 மணித்தியாலம், மீதி 23 மணித்தியாலம். நீங்க வேலைக்கு போகலாம், 8 மணித்தியாலம் சாப்பிடலாம், நித்திர கொள்ளலாம், எல்லாமே செய்யலாம். படம் பார்க்கலாம், போன கிண்டலாம், பேஸ்புக்ல இருக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல இருக்கலாம், எல்லாமே செய்யலாம். நாங்கள் எல்லாமே செய்யலாம். 1 மணித்தியாலமாவது என்னோட விழித்திருக்க கூடாதா இருக்கிறார். அந்த ஆண்டவர் உள்ளத்தில் ஏக்கத்தை பாருங்க. அந்த 23 மணித்தியாலம் என்ன வேணாலும் செய்யும். எந்த பொறுத்தாலும் நானா சொல்ல 2 மணித்தியாலம் 24 நிமிடம் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். சில நேரம் எனக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த டைம் ஆண்டவர் கொடுக்கல, மற்ற நாள் எல்லாமே தெரியும். பார்ப்போம். நான் வேலையில் இருந்தாலும் என்ன சார் படிச்சு கொண்டு எழுதிக்கொண்டு ஆண்டவரோட தான் இருப்பேன், சும்மா இருக்க மாட்டேன். டைம் கிடைக்கணும், அதுவும் கேளுங்க. வீட்டில் நைட்டு நான் ஈவினிங் சாப்பிட்றது இல்லை, எந்த நேரம் டேபிளில் தான் இருப்பேன். கேளுங்க, ஒன்றுமே செய்ய மாட்டேன். பைபிள் புக் வாட்ச் பண்ணி தான் இருப்பேன், ஆண்டவரோடு தான் இருப்பேன். ஒன்றுமே செய்ய மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். அவருக்கு வாழ்ந்து பார்ப்போம் நாங்கள் ஆண்டவரோட. ஆண்டவர் கேட்குறாரு, என்னோடு கூட ஜெபிக்கூடாதா? ஏன் தெரியுமா தேவர்களே, நான் தனியாக ஜெபித்தா ஆண்டவரோடு ஏன் தெரியுமா, நான் தனியாக ஜெபித்தா என்ன சத்துரு எங்கள் சிந்தனைகள் எல்லாமே சிதற வைத்து போடுவான். உலக கவலைகளை கொண்டு வருவான். என்ன செய்வான்? எங்கள் எண்ணங்களை சிதறடிப்பான். ஏன் ஜெபிக்கிற, அதை செய், இதை செய்ய, கொஞ்ச நேரம் போனக்கு நாங்கள் தெரியாம ஒரு டிக்டாக்குக்கோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லாட்டி ரீல்ஸோ பார்த்து அப்படியே கை போய் கொண்டே இருக்கும். அப்படியே சத்துரு எண்ணங்கள் அதுள்ள கொண்டு வந்துடுவோம். எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக வந்து கொண்டே இருக்கும். அப்புறம் ஜெபம் இல்லாமல் போயிடும். அதுதான் வேதம். அது வேதம் சரியா ஆண்டவர் சொல்லிருக்கார். மத்திய 26:41 எடுத்து வாசிங்க. என்ன சொல்லுகிறாரு? பரிசுத்தாவில சரியா எழுதி வச்சிருக்காரு. எல்லோரும் தெரிஞ்ச வசனம். மத்திய 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆவில இருக்கும், ஜெபிக்கணும், ஆண்டவரை கிட்டி சேரணும், எல்லாமே இருக்கும். ஆனா மாம்சம் பலவீனம். நாங்கள் பாருங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட கரத்தை பிடித்து அவரோடு இணைந்து ஜெபித்தார். உற்சாகமாக சோர்வடையாமல் பல மணி நேரங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க முடியும். தனியா ஜெபித்தா சத்துருங்களை ஜெபம். இயேசுவை கரக்கோ ஜெபிக்கும் போது, தேவனே உம்முடைய ரத்தம் கீழே விழுந்து வீணாக கூடாது, அது என் உள்ளத்தில் விரட்டும் சொல்லணும். ஜெபிக்க முடியாத தடைகள் எல்லாம் உகரட்டும். சத்துரு கொண்டு வரக்கூடாத எண்ணங்கள், இந்த உலக காரியங்கள், என் நேரத்தை வீணடிக்கிற சத்துருவின் காரியங்களை எல்லாவற்றையும் அங்கே அகற்றும். அதற்கு அந்த கெத்செமனே தோட்டத்தை எங்கள் உள்ளத்தில் விழணும் தேவ பிள்ளைகளே.
ஆண்டவரே எங்களுக்கு ஜெப ஆவியும் விண்ணப்பத்த ஆவியும் எனக்குள் கொண்டு வரட்டும் என்று சொல்லி மன்றாடணும். பிள்ளைகளே, அவருடைய கரத்தை பிடித்து நாங்கள் மன்றாடும் போது அவருடைய இருதயத்தில் பாருங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுவார். அவருடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்க என்ன ஜெபம் இருக்கு, இன்னைக்கு என்ன ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் கண்ணீரோடும் வேதனையோடும் துன்பங்களோடும் தேவைகளோடும் இருக்காங்க. எத்தனை பேர் சபையிலே இருக்காங்க, எத்தனை கவலைகள் இருக்கின்றது. அது என்ன செய்யறோமா? ஏதோ நாங்கள் ஒரு பொதுவாக ஜெபம் வச்சிருப்போம். தேசங்களுக்காக, இஸ்ரேலுக்காக, இந்தியா தேசத்துக்காக, இலங்கை தேசத்துக்காக. எத்தனை பேர் கண்ணீரோடும் வேதனையோடு இருக்கார். வீட்டில் எத்தனை பேருக்காக செபிக்கிறோம். வியாதியோடு இருக்கார், பலவீனம் சொல்ல முடியாது. எத்தனை பேர் தேவைகளோடு இருக்கார், வெளியே சொல்ல முடியாது. வேதனை, ஏக்கம், எத்தனை காரியங்களோட மக்கள் இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் மேலும் என் கிருபை நாயும் விண்ணப்பத்தை ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். எங்களுக்கு வாக்களித்தவன் உண்மை உள்ளவர். எங்களுக்கு அந்த மன்றாட்டின் ஆவியை, கிருபை ஆவியை தேவார். எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவி தேவை. எப்படி கண்ணீர் ஆவி வேணும், நொறுங்குண்டுள்ள இருதயம் தேவை. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அத்தா கெத்சமனே தோற்றம் ஜெபம், வியாகுலத்தோடு ஜெபித்த ஜெபம். அதனால ஜெபிக்கணும். வீட்டுல சபையில ஜெபிக்க டைம்ல 2 மணித்தியாலும் தான் கொஞ்சம் அதிக ஆண்டவர் எங்களுக்கு இருந்தால் மத்தியாலத்தை கொடுத்திருக்கிறார். 1440 நிமிடம், 86,400 நொடிகள். என்ன செய்யணும்? எத்தனை பேர் கண்ணீரோடு வேதனையோடு, எத்தனை பேர் ஒருவேளை உணவுக்கு இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் எத்தனையோ பாரங்களோடு சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். எப்படி இருக்கு நீங்கள் ஜெபம்? சபைக்கு வந்தா ஜெப வீரர்கள் பாக்குற சத்தம் சபையை அதிரும். வீட்டுல ஜெபிக்கிறோமா? எனக்கும் ஆண்டவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? சபையில மத்தவங்க பார்க்க அல்லேலூயா ஆமென் முடக்கால் இடுவோம், அதெல்லாம் காய்ச்சோம். ஓகே, நடிக்க கூடாது. கிறிஸ்தவர்கள் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டா கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நியாயத்தின் நாளை கணக்கு ஒப்பிக்க முடியப்படுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இணைந்து ஜெபிக்க, அவருடைய இதயத்தின் துடிப்பை உள்ளத்தின் பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கும். ஆண்டவர் என்னத்துக்கெல்லாம் ஜெபிச்சார்? வேதத்தை வாசிக்கொள்ள எவ்வளவு பாரப்பட்டார். வருத்தப்பட்டு பரச்சுமா எங்களுக்கு வாருங்கள் ஒரு இலைப்பாட தருவேன் என்று சொன்னோம். நாங்கள் மற்றவருக்கு இலைப்பாடு கொடுக்கணும். எங்களை ஜெபங்கள் சொல்ல தேவையில்லை, தெரியும். எங்க சபையில ஒருத்தருக்கும் இந்த பாரம். ஒரு நல்ல ஜெப நண்பரை போல தன்னுடைய பாரத்தை, ஜெப குறிப்புகளை ஆண்டவர் எங்களுக்கு தருவார், எங்களை பகிர்ந்து கொள்வார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சிந்த ரத்தம் எங்களை ஒரு சிறந்த ஜெப வீரனாய் மாறும். அதற்காக அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ரத்தம் சிந்தினார். தேவர்களே, 2வது மத்தேயு 27:26. மத்தேயு 27:26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும் படிக்கு ஒப்புக் கொடுத்தான். அப்போது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும் படிக்க ஒப்புக் கொடுத்தான். வாரினால் அடிக்கப்பட்ட போது சிந்தின ரத்தம். முதலாவது கெத்செமனே தோட்டத்தில் சிந்தின ரத்தம். அதனால் நாங்கள் ஜெப வீரர்களாய் மாற்றுறோம். அந்த கெத்செமனே தோட்டத்தில் சிந்தின ரத்தம் எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு விழுவும் போது ஜெபிக்க முடியாது அந்தகார இருள்கள், உலக கவலைகள் எல்லாவற்றையும் முடத்து எங்களை ஜெப வீரர்களாய் மாறுகின்றோம். 2வது ஆண்டவருக்கு வாரினால் அடிக்கப்பட்ட போது சிந்தின ரத்தம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவரை கைது செய்கிறார்கள். அநியாயமான விசாரணை ஆண்டவருக்கு. கைபா, அண்ணா போன்ற பிரதான ஆசாரியர் முதலில் ஆண்டவரை விசாரிக்கிறார்கள். பின்னு பொந்து பிலாத்துவிடம் அழைக்கப்படுகிறார். அவன் விசாரித்து திரும்ப ஏரோதிடம் அழைக்கப்படுகிறார். ஏரோது விசாரித்து திரும்பும் கைபாவிடம் அழைக்கிறார். கைபா ஆண்டவரை விசாரித்து அவருக்கு வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறைப்படி ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரை பிலாத்துவின் அரண்மனைகளை, கொடிய குற்றவாளிகளை கொடுமைப்படுத்தும் அந்த அறைக்கு அழைச்செல்லப்படுகிறார். அருமை ஆண்டவர். ரோமர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அப்படி குற்றவாளிகளை அடிக்கும் அவர் உடைகள் எல்லாம் கலைத்து விட்டு கை கால்கள் எல்லாம் மேலே தூக்கி அப்படியே 2 பேர் வாரினால் மாறி மாறி அடிப்பார்கள். தேவன் ஒரு போர்சுகள் மாறி மாறி 2 பேர் அடிப்பார்கள். ஆண்டவரை அந்த அடிக்கிற சவுக்கு இருக்கு தானே, அது தோலினால் செய்யப்பட்ட மிருக தோலினால். அதுல இரும்பு பால்கள், அலுமினியம் பால்ஸ், சில நேரம் பழைய காலத்துல தீங்கான் துண்டுகள், இரும்பு துண்டுகள், முட்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும். அப்படிதான் அந்த வார் செய்வாங்க. சில அலுமினியம் பால் கீழே சின்ன 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 போலா தூங்குவாங்க, முள்ளு முள்ளு மாதிரி. ஏன்னா
ஒரு முறை ஆண்டவருக்கு சவுக்கால் அடிக்கிற நேரம் அப்படியே அந்த சவுக்கு இப்படி இழுக்கிற நேரம் பட்டு அப்படியே ஆண்டவருக்கு சத தோல் எல்லாம் வருமா, மாம்செல்லாம் கிழித்து கொண்டு வருமா அவருக்கு. ரோமுடைய பழக்க வழக்கத்தின்படி ஆண்டவருக்கு 40 கொண்டு முறை 8 முறை 39 முறை அடிக்கப்பட்டார். இது உலகத்தில் பல நாடுகளில் சவுக்கடிகள் இருக்கின்ற பிள்ளைகளை. அத சிங்கப்பூர்ல எல்லாம் அந்த சவுக்குல ஒரு அமிலத்தை ஊற்றி அடிப்பாங்க. சிங்கப்பூர்ல ட்ரக்ஸ் சரி மாற்றப்பட்டா கொலை குற்றம் ரேப்புக்கெல்லாம் 24 அடி தான் கூட. 24 அடி ஒருத்தர் பட்டான சவுக்கல வாழ்நாள் முழுக்க அவன் எல்லாமே இழந்து போயிடும். அவனோட ஆன்மா எலும்பு எல்லாமே இழந்து போயிடும். அப்படி அடிப்பாங்க. நான் கண்ணால பார்த்துருக்கேன். 4-5 7-8 சவுக்கு அடிச்சு பட்டவங்க எல்லாம் பார்த்துருக்கேன். நானும் சிங்கப்பூர் ஜெயில இருந்தனால எனக்கு தெரியும். அவ்வளவு வேதனை. அந்த சவுக்கு அடிச்சு கொண்டு போடுவாங்க. அந்த நீல சிவப்பு ஒரு அந்த பர்பிள் கலர் மரத்தை ஊற்றி கொண்டு போடுவாங்க. அப்படியே ஒரு 5-4 சவுக்கு அடிப்பட்டாலே அப்படியே சதெல்லாம் தொங்கும். ஆனா பாருங்க, ஒரு குற்றமும் அறியாது. ஆனா நம்முடைய அருமை ஆண்டவர் அவருடைய சரவெல்லாம் கிழிந்து எப்படி போயிருக்கும் பாருங்க. அப்படியெல்லாம் அடிப்பட்டு பழக்கமில்லாத ஆண்டவர், அழகான ஆண்டவர், அருமையான ஆண்டவர் எவ்வளவு அடிப்பட்டு வேதனைப்பட்டார் தேவ பிள்ளைகளே. யாருக்கா? எனக்காக, உங்களுக்காக அல்லவா? ஏன் நாங்கள் அதை உணராம இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கோம்? அந்த 39 அடி சவுக்கினால் ஆண்டவருக்கு மாறி மாறி அடிக்கும் போது என் ஆண்டவர் எவ்வளவோ வேதனைப்பட்டு இருப்பார். அவருடைய சரீரம் எல்லாம் கிழிந்து இருக்குமே. சிங்கப்பூர்ல பின்பக்கத்தான் அடிப்பாங்க. ஆண்டவருக்கு மாறி மாறி ரோம போர்ச்சுவர்கள் எவ்வளவு திடாட்டம் அடிச்சிருப்பாங்க. அவர் படுகிற அடி ஆண்டவர் தீர்க்கதரிசன கண்கள் கண்டன. சங்கீதம் 129:3. சங்கீதம் 129:3. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். பாருங்க எப்படி என் ஆண்டோடைய தீர்க்கதரிசன கண்கள் பார்த்திருக்கு. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சாலைகள் நீளமாக்கினார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், விவசாயம் யாழ்ப்பாணத்துல எல்லாம் வந்துட்டு இருக்கீங்க. அப்ப உழுகிற நேரம் எப்படி உழுவாங்க பார்த்திருக்கேன் தானே? அப்படி இருந்துச்சு ஆண்டவருடைய முதுகு. வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், அந்த ஒரு நிலத்தை உழுகுனா எப்படி இருக்கும், அதான் ஆண்டவருக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். எவ்வளவாய் வேதனைகளை எனக்கா உங்களுக்கா நாம் அருமை ஆண்டவர் தாங்கியிருக்காரு. அந்த ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறார்? என் மகனே மகனே உண்மையாய் உன் இருதயத்தை தாத்தானே கேட்கிறார். பாருங்க, அல்ல அந்த வாரினால் அடிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம். கிளியோன் மலைகள் வியாதிகளை குணமாக்கப்பட ஒரு பிசித்தாயினா இருக்கின்றது. அந்த மரங்களிலே ஒரு நல்ல கூர்மையான கத்தியை வச்சு அந்த மரக்கட்டையை அப்படியே சீவி உயிர்த்தெடுக்கும் போது ஒரு சிவந்த நேரத்துல பிசின் தைலம் வருமா. அந்த வியாதி உற்சவங்களுக்கு போடும்போது அந்த பிசின் தைலத்தை குணமாக்குவாங்களாம். அது நீங்கள் எரேமியா புஸ்தகத்துல பார்க்கலாம். சவுக்கு அடிகளால் எங்கள் ஆண்டவருடைய சரீரம் கிழிந்த போது பல்வேறு இடங்களில் ரத்தம் முடியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த கிளியோத் பிசின் தைலம் போல நாம் ஒவ்வொருடைய வியாதிகளையும் குணமாக்க வல்லமுள்ளையா இருந்தது. அதுக்காகத்தான் சவுக்கு அடிகள் ஆண்டவருக்கு எனக்கும் உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பதற்காக நம்முடைய அவருடைய சரீரத்தில் தலைமுறை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் தேவர்களே. ஏன்? எனக்கும் உங்களுக்கும் சுகம் கொடுப்பதற்காக. அந்த கிளியோ மலையின் அந்த பிசித்தைலத்தை குணமாக்க வியாதிகளுக்கு பூசுவது போல என் ஆண்டவருடைய சகலத்தில் உள்ள ரத்தம் ஒவ்வொரு எங்களுக்கு அவருடைய தழும்புகள் எல்லாம் எங்களுக்கு சுகமாக வல்லமுறையாக இருக்கின்றது. 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. 1 Peter 2:24. நாம் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். அதற்காகத்தான் தேவர்களே ஏசாயா கூட சொல்கிற அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். நானும் நீங்களும் தேவப்படுகளை சுகம் இல்லாமல் வேதனைப்படும் போது கதறும் போது ஐயோ எனக்கு
என் வியாதியை சுகமாக்க இவ்வளவு வேதனைப்படுகிறேன், அனுமதியும் எனக்கு இந்த வேதனை இருக்கின்றது, துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கின்றது, ஐயோ இந்த டாக்டரால் இந்த வியாதியை குணப்படுத்த முடியவில்லையே என்று சொல்லும் போது ஆண்டவர் நான் வெளியேறப்பட்ட ரத்தத்தை நம்மை ஊற்றுகிறார். அவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ கவலைப்பட தேவையில்லை. நான் ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன் கல்வாரி சிலுவையிலே உன் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டேன். நீ சுமக்க தேவையில்லை. நீ என்னை விசுவாசித்தால் போதும். நீ உண்மையாயிரு. நாங்கள் ஏனோ தானோ உலக போக்குல வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு அதை செய்யும் இதை செய்யும் இல்லை. ஆண்டவர் அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீ அதை செய்யாமலே ஆண்டவர் நீங்க எல்லாமே அந்த ஆசீர்வாத வசனம் தான் முடிச்சு கொள்ளுங்க. ஆனா மேல இருக்க வசனங்களை இன்னைக்கு பிரசங்கிமாரும் அநேகர் பார்த்திருக்கேன். ஆண்டவர் உன்னை வாழாக்காம தலையாக்குவார். அதுக்கு மூல 5 வருஷம் இருக்கு. எப்போ உன்னை வாழாக்காம தலையாக்குவார் அது அங்கே பார்க்கறது இல்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். வாழாக்கா எனக்கு அது போதும். ஆண்டவர் நீ வாழாக்காம தலையாக்குவார். நீ கோடி கோடாய் பெருகுவாய். நீ வருகையில் ஆசீர்வாதம் விட்டு போய் எப்போது நீ வருகையிலும் போகிலும் ஆசீர்வாதம் அது சொல்றது இல்லை. அதை சொல்லணும் தேவைப்படுது. அதன்படி ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க நீ உண்மையா இருக்க. நம்ம அந்த சொல்ற நீ எல்லாமே உண்மையா வேதனை வேதனை என்று தீர்க்கத்தை வரல. அண்டை நான் வாரினால் எனக்கு அடிக்கப்பட்ட ரத்தம் சொன்ன நோய்களை குணமாக்குவதற்கு ஆண்டவர் சொல்கிறார் தேவப்பிள்ளைகளே. ஒரு முறை கனடா தேசத்திலே உலக பிரசித்தி பெற்ற டாக்டர்ஸ் எல்லாமே பாருங்க, ஆவியானவருக்கும் வேதத்திலும் எவ்வளோ இது இருக்கின்றது. இந்த உலகத்திலே மருந்துகளாலும் வைத்தியராலும் சுகமாக்க முடியாது எத்தனை வியாதிகள் இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார்கள். அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்தார்கள் கிட்டத்தட்ட 39 வியாதிகள் இருக்கின்றது என்று. ஆந்திய பிள்ளைகளை பாருங்க, அதற்காகத்தான் வேத ஆட்சி சொல்றார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 39 முறை அந்த சவுக்கினால் அடிக்கப்பட்டதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கின்றன. கர்த்தர் எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறது மட்டுமல்ல, எங்களுக்கு அவர் என்ன செய்யறார்? ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். எல்லோருக்கும் அந்த சங்கீதம் 103 என்ன சொல்லுது? அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் புராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே இரத்தம் சிந்தது எங்களை ஜெப வீரராய் மாற்றும்படி, வாரினால் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டது நம்ம நோய்களை குணமாக்கும்படியாக. கடைசியாக யோவான் 19:23 யோவான் 19:2-3 வசனங்கள். 2-3 போர்ச்செல்பவர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். போர் செய்வர்கள் முட்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். முன்மொழி சூட்டப்பட்ட தரையிலிருந்து சிந்தின ரத்தம் பிலாத்துடைய அறைமேலே கொடூரமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பின்பு அவருக்கு ஒரு சிவப்பு அங்கியை உடுத்தி அவமானம் பண்ணி கேலி பண்ணி பரியாசம் பண்ணி யூதர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அங்கே அவர்களுக்கு முட்களால் செய்யப்பட்ட முடியினால் பின்னர் ஒரு கிரீடத்தை வைக்கிறார். நான் சில வேத ஆராய்ச்சி புத்தகங்களை வாசிக்கும் போது கிட்டத்தட்ட அன்று மட்டும் பிலாத்தின் அரண்மனையில் 600 போர் சேவர்கள் இருந்தார்கள். சில வேளை எங்களுக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது வாரினால் அடிக்கப்பட்ட மாட்டேன். சில நேரம் ஆண்டவர் வீட்டுக்காய் அடித்திருக்க கூடும். இது கையினால் ஆடித்தார்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவருக்கு அந்த முட்கிடத்தை சூட்டின அப்புறம் ஆண்டவர் அப்படியே அந்த முட்கிடம் சூடப்பட்டிருக்கும் போது அதை கம்பினால் அடித்த போது அப்படியே அந்த முட்கள் எல்லாம் ஆண்டவர் தலையில குத்தி 90 முட்கள் அந்த கிரீடத்துல அப்படியே ஒரு முள் ஆண்டவருடைய கண்ணில் இப்படியே குத்தி அப்படியே இந்த கண் வெளியே வந்துட்டான். ஆண்டவர் பார்வை இல்லை. ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து சிலுவையிலே மறிக்க மட்டும் ஒரு கண்ணத்தை பார்த்த, ஒரு கண்ண பார்வை இல்லை. ஆண்டவருக்கு ரத்தம் வரிந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் அந்த கண்ணீரை அந்த ரத்தத்தை தோடிக்கத்தான் அந்த வெரோனிகா ஒரு பெண் ஆண்டவரை போகும் வழியில ஒரு தண்ணியும் அவ போட்டிருந்த முக்காலையும் கொடுக்கிற வெள்ள துணியை. அது வேற யாரும் இல்லை, வெரோனிகா 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஒரு நாள் அவளுடைய வஸ்திரத்தை தொட்டு நான் சொத்தமாகினேன். அந்த நன்றி கடனுக்காக எனக்காக உங்களுக்காக வாழ்க்கையில எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறார். எங்களை வாழ்க்கையில எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கட்டியிருக்கார். எங்களை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கார். என் வாழ்க்கையே முடிந்து போது நேர்கால எத்தனை காரியங்கள் செய்திருக்கார். நாங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? இஸ்ரேல் தேசத்திலே
ஏறக்குறைய 24 முட்வகைகள் இருக்கின்றன. ஆண்டவருக்கு முட்கிடம் சூட்ட பயன்படுத்தப்பட்ட அந்த முள் நான் கண்ணால் பார்த்தேன். பீனா கிறிஸ்டி முள் என்ற முள், அது கொடிய விஷத்தன்மை. அந்த முட்கள் பெரிய முள், அதுலதான் 90 முட்களை போட்டு ஆண்டவருக்கு முட்கிடம் சூட்டினார். அப்படியே அது கொடிய விஷத்தன்மை, எப்படி ஒரு குண்டூசி தேல் முடிக்கிற மாதிரி இருக்குமா. அந்த கொடூர முட்கள் குத்த போது ஆண்டவர் எவ்வளவோ வேதனைப்பட்டு இருப்பார். வரலாற்றிலே பாருங்க, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஏஐல பார்த்தேன், கூகுள்ல சர்ச் பண்ணேன். ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை ரோமர்கள் சிலுவையில் அடித்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே முட்கிடம் சுட்டப்பட்டு கொல்லப்படவில்லை. என் ஆண்டவருக்கு பக்கத்திலே 2 கல்வர்கள் இருந்தார்களே, அவர்கள் கூட முட்கொச்சல். உலக வரலாற்றிலே இதுவரையிலும் முட்கிடம் சூட்டப்பட்டு கொல்லப்பட்ட ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். ஏன் தேவப்பிள்ளைகளே, ஏன் அவருக்கு முன்மொழி, ஏன் முட்கிடம்? முட்கள் என்பது என்னது? சாபத்தின் சின்னம். ஆதியாகமம் 3:15. ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவன் உன் தலையை நசுக்குவார், நீ 18 வாசி. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பைவாய்களை புசிப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் எங்கள் ஆதி தகப்பன் செய்த பாவத்தினால் சபிக்கப்பட்ட இந்த பூமி முட்களையும் குறுக்களையும் முளைப்பிக்கின்ற கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய சிருஷ்டிப்புல ஆண்டவர் வானத்தையும் பூமியை படிக்காதானே, அந்த சிஸ்டம் முள்ளு குறுக்கள் இல்ல. பாருங்க எவ்வளவு ஆண்டவர் அவங்க இந்த உலகத்தை படிச்சுட்டாங்க. மனிதன் எப்போது பாவம் செய்கிறானோ தன் கொண்டாடிய பேச்சை கேட்டு, அந்த சாபத்துக்கு பிறகுதான் பூமி முள்ளையும் குறுக்களையும் முளைப்பிக்க சொல்லிருந்தது. கர்த்தருடைய 2வது சிருஷ்டித்த அந்த சாபத்தின் சின்னம் தேவ பிள்ளைகளே. முதல் சச்சில் முள்ளு குறுக்கள் இல்ல, சாபத்தின் சின்னம். இன்றைக்கு பாருங்க, அநேக குடும்பங்கள் சாபங்கள், அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள், பிரிவுகள், வேதனைகள், துன்பங்கள், எவ்வளவு சம்பாட்டான புத்திரான பயில போன மரணங்கள், புத்தி செய்தவனா பிள்ளைகள், பரம்பரை எத்தனையோ சாபங்கள் வருகின்ற, பல நஷ்டங்கள், மனவேதனைகள், நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, கண்ணீர், கவலை, இந்த சாபங்கள் நிறைந்திருக்கின்றன. பல வகையான சாபங்கள் உண்டு தேவ பிள்ளைகளே. சில வகையான சாபம் கர்த்தரிடத்திலிருந்து வருகின்றன. சில சாபங்கள் நியாயபுரம் அந்த வேதத்தை அலட்சியம் செய்து மனம் வாழ்வது போல வாழும்போது வருகின்றன. மனிதன் சபிக்கும் போது வரும் சாபம் இருக்கின்றன. நாங்களே நமக்கு தெரிகிற சாபங்கள் இருக்கின்றன. பிதா, குரு, தெய்வத்திற்கு சாபங்கள் இருக்கின்றன. மற்றது மனிதன் தன்மேல் வலி ஏற்றுக்கொள்ளும் சாபங்கள் இருக்கின்றன. இந்த சாபங்களை எல்லாமே நீக்குவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த முட்கிடத்தை சூட்டினார். அந்த முட்கிடத்தில் வருகின்ற இரத்தம் எங்கள் சாபங்களை எல்லாமே முறித்து வருகின்ற தேவர்களே. நானும் நீங்களும் மெய்யாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்திலே கழுவப்பட்டு அவருக்குள் வரும்போது இனி எந்த சாபம் எங்களுக்கு இருக்காது. வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:3. போதும், இனி ஒரு சாபமும் இராது. நீ உண்மையாய் தேவனுக்குள் இருக்கும் போது, நீ உண்மையாய் உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்குள் வாங்கும் போது, எல்லா சாபங்களையும் அன்று கல்வாரி சிலுவையிலே, அந்த பிராத்தியின் அரண்மனையிலே அவருக்கு அந்த முட்கிடம் சூட்டப்பட்ட போது எல்லா சாபத்தையும் ஆண்டவர் சிரசின் மேல் அந்த விடுகின்ற விளையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவிட்டார். எங்களுக்கு இனி என்ன சாபமும் இல்லை. ஆண்டவர் இயேசு சாபத்தை முறிக்கிற மட்டுமல்ல, அதை சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் நகிமே சொல்றார், இன்றைக்கும் கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றினார் என்று குறிப்பிடுகிறார் தேவ பிள்ளைகளே. அன்றைக்கு இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஓடி வந்து விடுங்க. முள் மூடி சுடப்பட்ட அவருடைய அந்த தலையில் வடிகின்ற ரத்தத்தை நோக்கி பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, குடும்பத்தில் பிரச்சனையா, சமாதானம் இல்லையா, கவலையா, எதிர்பார்த்த காரியங்கள் வாழ்க்கை நிறைவேற இல்லையா? ஆண்டவரே, அந்த வடிகின்ற ரத்தம் என் மீது, என் பிள்ளைகள் மீது, என் குடும்பத்தின் மீது, என் சபையின் மீது வந்து என்னை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, எனக்குள் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஆண்டவரே எல்லா சாபங்களும் உண்டு போட்டும் அப்பா. வீணா கவலைப்பட தேவையில்லை தேவ பிள்ளைகளே.
அந்த கல்வாரி சிலுவை அண்டை நிலை வந்து அந்த வடிகின்ற ரத்தத்தை என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் பிள்ளைகள் மீது என்ன சாபங்கள் இருக்கின்றதோ, என் பரம்பரை வந்த சாபங்கள், மற்றவர்கள் வருகின்ற சாபங்கள், நீங்கள் ஆண்டவருடைய சிலுவை அண்டை போகும்போது எல்லாம் அந்த ரத்தம் சுகமாக்கி விடுங்க. சாபத்தை எல்லாம் நீக்குவது, அது ஆசீர்வாதமாய் மாற்றும். அந்த சாபம் டாக்டர்களால், வியாதிகளால், லோயர்களால், அரசாங்க அதிகாரிகளால் முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். அவருடைய ரத்தம் மாற்றும். ரத்தத்தின் வல்லமை உண்டு. உங்கள் துக்கத்தை மாற்றுவார். உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். வனாந்திரமாய் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை பாலவனமாய் சோழவனமாய் மாறப் போகின்ற தேவ பிள்ளைகளே, அந்த ரத்தங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. அப்படியே நாங்கள் எழுந்திருந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரித்து ஏழை மனு உருவை எடுத்த சுராஜனு நகை நிற்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றி மனு உருவை எடுத்த இயேசுராஜனு நகை நிற்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் காணாவ, கடுமுள் மூடி போல் சிரசில் சூடின. கைகளில் கால்களில் ஆணிகள் காணாவ, கடுமுள் மூடி போல் சிரசில் சூடின. கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனூரை இயேசுராஜனு நகை நிற்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டை நிற்கிறார். பிள்ளைகளே, கண்களை மூடி அந்த கல்வாரி சிலுவையை பாருங்கள், அந்த சிலுவை பாதையை பாருங்கள். அவர் எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த விதத்தை பாருங்கள். அந்த கெத்செமனே தோட்டத்தில் சிந்த ரத்தத்தை நோக்கி பாருங்கள். அந்த பிலாத்தின் அலறிலே வாரினால் அடிக்கப்பட்ட ரத்தத்தை பாருங்கள். அந்த முட்கடுக சூடப்பட்ட ரத்தத்தை பாருங்கள். பிள்ளைகளே, அந்த கெத்செமனே சுட்ட ரத்தம் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள் ஜெபிக்க முடியாமல் இருக்க எதிரின் தடைகள், இந்த உலக காரியங்கள், உலக கவலைகள், அந்த ரத்தம் என் உள்ளத்திலிருந்து அகன்று போட்டும் அப்பா. அப்பா, அந்த வாரினால் அடிக்கப்பட்டு அந்த பிலாத்தின் அரண்மனையிலே சிந்த ரத்தம் எனக்கு சுகத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. தீர முடியாத வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும் ஆண்டவரே. நீ சொன்னீரே ஆண்டவரே, என் மகனே மகளே, நீ வியாதிகளை சுமக்க தேவையில்லை, சும தீர்த்து விட்டேன் என்று. அப்ப தமிழால் குணம் மாணவம் என்று அதை விசுவாசிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. எனக்காக அந்த முட்கிடத்தை சூட்டப்பட்டு ரத்தம் தலையிலே வடிகின்ற போது அந்த ரத்தம் என் ஆண்டவரே எனக்குள் இருக்க எல்லா சாபங்களும் உடையட்டும் அப்பா. என் குடும்பத்தில் இருக்க சாபங்கள், என் மீது, என் பிள்ளைகள் மீது இருக்க சாபங்கள் அப்பா, என் உடம்பில் இருக்க சாபங்கள் அப்பா, என் குடும்பத்தில் என் வருமான கையின் பிரயாசங்கள் என்னென்ன அடைப்பட்டிருக்கோ எல்லாம் உடைந்து போட்டும் அப்பா ஆண்டவரே. அந்த ஏழை மனு உருவை எடுத்து இந்த பூமிக்கு வந்தீரே அப்பா, நீரை நன்றியை நிக்கிறப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி ஜெபமா
ஆண்டவருக்கு சொல்லி, ஆண்டவரே ரத்தம் என் மீது, என் பிள்ளைகள் மீது வரட்டும் ஆண்டவரே. இந்த ரத்தம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ரத்தத்தினால் என்ன ஆசீர்வாதம் இருக்கும் அடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஜெப வீரனாய் மாற்றும், எனக்கு நல்ல சுகத்தை தரும், என் சாபங்கள் எல்லாம் உடைந்து போட்டும் ஆண்டவரே. நான் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுங்கள், வேண்டுங்கள். ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் நினைப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவனை ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே எல்லா காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் அப்பா. அவர்களுக்கு எல்லா நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் சோர்வுகளை நீக்கி அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு ஆண்டவரை ஜெபிக்க துதிக்க ரத்தம் உங்களுக்கு பலன் பெறுகிறது. ஆமென். நன்றி ஆண்டவரே.